வெல்கம் டு ஐபிஎல் பராக். அதாவது இந்த சென்னை மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருந்த ஒரு மேட்ச் தான் இந்த சென்னை வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அவங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபீல்டில் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ இதுவாக இல்லை. ஏன்னா இது வரைக்கும் ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணதும் நம்ம ஆர்சிபி அடிச்சு தான். ஸோ இவனெல்லாம் அடித்து ஒரு கப்பு வாங்குறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ராஜஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப்பர். ஸோ இந்த மேட்ச்சில் எல்லா ஆக்ஷனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவரில் தான் ஒரு பயங்கரமான ஆக்ஷன்லாம் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் சென்னையும் கொடுத்தாங்க. இவங்க லாஸ்ட் ஓவர் 18 ரன்ஸ் சென்னை அடித்தாங்கன்னா வின்னுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இந்த மேட்ச் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பாலும் ஒரு ஆக்ஷன் இருந்தது. ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து படுத்துக்கிட்டே ஒரு 6 அடித்தார். ஸோ அது வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் அந்த மாதிரி ஒரு 6 நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அவர் மட்டும் படுத்து அடித்தாருன்னு பார்த்தா இந்த சைடு பென் ஸ்டோக்கும் கீழே விட்டார், தோனியும் வந்தார். ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு பாலே வந்து ஒரு காமெடியாக போச்சு. ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா அது நோ பால். ஆனால் அது நோ பாலா இல்லையானே காட்டல. ஸோ மூணாவது பால் வந்து ஒரு டபுள்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தோனி அவுட் ஆனார். எல்லாரும் சென்னை ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க. ஸோ தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் உள்ள மிச்சல் சாண்ட்னர் அவர் உள்ளே வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பால் நல்ல நெஞ்சுக்கு நேராக போட்டாங்க அந்த பாலை. ஸோ அந்த பாலை பார்த்தீங்கன்னா வந்து அது கண்டிப்பாக நோ பால். ஆனால் இங்கே இருக்கிற நம்ம ஸ்டம்புக்கிட்ட இருக்கிற அம்பையர் வந்து அது நோபால்னு சொன்னார். அங்கே இருக்கிற அம்பையர் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல தோனி வந்து முதல் டைம் பிச்சுக்குள்ளே வந்தார். அதாவது கேப்டன் கூல் லூசஸ் இட் ஸ்கூல் அப்படி இப்படின்லாம் போட்டாங்க. பட் என்னென்னா டெக்னாலஜி இருக்கிற இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது நோபாலா இல்லையான்னு அந்த அம்பையர்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த சைடு ஃப்ளம்மிங் என்ன சொல்கிறாருன்னா அங்கே நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது கிரவுண்டில். அதனால தான் தோனி போனார். தோனி எப்போவுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து தோனி இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக உள்ளே போனதை வந்து பார்த்தோம். ஸோ அவர் எப்போவுமே ஒரு கேப்டன் கூல்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, தோனி வந்து கேமோட பெரிய ஆளா, தோனி வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதே விராட் கோலி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிருப்பாங்க. பட் தோனிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் பொசிஷன், அவர் என்ன ஒரு லெஜெண்ட்னா இப்படியெல்லாம் பண்ணலாமா, அவர் பண்ண தப்புன்னு நிறைய ட்விட்டர் எல்லா இடத்துலையும் அதே தான் போட்டிருந்தாங்க. பட் என்னன்னா அம்பையர் வந்து இதில் வந்து ஒரு டிசிஷன், அதாவது ஈஸியாக வந்து நோபால் தான் வந்து கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜியை வச்சு. பால் ட்ராக்கிங்லாம் கண்டுபிடிக்கிறாங்க டெக்னாலஜி. இது பாம்பு மாதிரி போச்சுன்னா இது போல்ட் ஆகும் அது ஆகும்ன்றாங்க. பட் ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய நோபாலை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் அம்பையர் வந்து நான் தான் பெரிய ஆளுன்ற பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தோனிக்கு சப்போர்ட் இல்லைனா தோனிக்கு அகைன்ஸ்ட் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கன்ஃபியூஷன் இருந்ததுனால தான் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தோனி ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அதை யோசிச்சு தான் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து ஒரு 50% மேட்ச் ஃபீயை வேறு குறைச்சிருக்காங்க, விச் அக்செப்டட் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்படியோ சென்னை வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஐபிஎல்லையே இதுதான் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பரபரப்பான மேட்ச்னு சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் வெர்சஸ் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் வந்து எப்போவுமே அதுக்கப்புறம் ஐபிஎல் நடக்க இந்த மேட்சை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த மேட்ச் நின்றுதுன்னு கூட சொல்லலாம்.